சிறப்பானது ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கக்கூடிய அருமை தங்கங்களே, ஆண் சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களோடு சேர்ந்த காலை வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே நாம் பெற்றது என்ன, நாம் இழந்தது என்ன, நாம் பெற்றது எப்படி, நாம் இழந்தது எப்படி என்பதை பற்றியெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ சுதந்திர தினம் என்றால் கொடியேற்றிவிட்டு மிட்டாய் கொடுத்துவிட்டு வாங்கி தின்றுவிட்டு செல்வது மட்டும்தான் சுதந்திர தினம் என்று நினைப்பவன் நிச்சயம் ஒரு இந்திய குடிமகனாகவே இருக்க முடியாது. இன்றைக்கு 20 வயது, ஏறக்குறைய 20 வயது பூர்த்தியாகி இருக்கக்கூடிய நீங்கள் இன்னும் 20 வருடங்களிலே ஒரு மிகப்பெரிய பொறியாளனாக, ஒரு பெரிய IAS அதிகாரியாக, ஒரு IPS அதிகாரியாக, இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய அங்கமாக, தூணாக மாறி இருக்க போகிறீர்கள். இன்றைக்கு நம்முடைய தேசிய கொடி உங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு நம்முடைய இந்தியாவே உங்களிடம் கொடுக்கப்பட இருக்கிறது. நாளைய இந்தியா உங்களிடம் கொடுக்கப்படும் போது நம்முடைய இந்தியா, நம்முடைய குழந்தை பருவத்திலே இருந்து சொல்லி வருகிறார்களே, இந்தியா வல்லரசு நாடாக போகிறது, இந்தியா வளர்ந்து வரும் நாடு, இந்தியா வளர்ந்து வரும் நாடு என்று சொல்லி, இப்படியே தான் நம் பிள்ளைகளுக்கும் சொல்ல போகிறோமா, இந்தியா வளர்ந்து வரும் நாடு இன்னும் என்று சொல்லி? இந்தியாவை வல்லரசு நாடாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சரியான திட்டமிடல் மிக அவசியம். இதைத்தான் சொல்கிறார் திருவள்ளுவர், எண்ணி துணிக கருமம் துணிதப்பின் எண்ணுவது என்பது இழுக்கு. ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த செயலுக்கு தேவையான உபாதைகளை, அந்த பயணம் சிறப்பாய் செயல்படுவதற்கு என்னென்ன தேவை என்பதை பற்றி நாம் இன்றே சிந்திக்க வேண்டும். நாளை இந்தியா வல்லரசு நாடாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் இளைஞர்களாக இருக்கக்கூடிய நாம் சரியான திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும். நாளை இந்தியா நம்மிடையே கொடுக்கப்படும் போது இந்தியா எப்படிப்பட்ட இந்தியாவாய் மாற வேண்டும், நம்முடைய இந்திய நாட்டினுடைய குறைபாடுகள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அப்போதுதான் நாளை இந்தியா நிச்சயம் வல்லரசு நாடாய் மாறும். அதற்காகத்தான் இது போன்ற நாட்கள் எல்லாம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். இவற்றை பற்றியெல்லாம் நாம் ஏன் உங்களிடம் சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைய இளைஞர்களாகிய நீங்கள் தான் நாளைய தலைவர்கள். ஏனென்றால் மாணவர்கள் மட்டும்தான் சாதி, மதம், இனம், மொழி இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். உதாரணமாக ஒவ்வொரு மாணவனும் நெருப்பு மாதிரி. நெருப்புக்கு மட்டும்தான் தன் கூட சேர்கிற அனைத்தையுமே நெருப்பாய் மாற்றுகிற சக்தி இருக்கிறது. இந்த நெருப்பெல்லாம் ஒன்று சேர்ந்தால் இந்தியாவை தீப்பிழம்பாய் மாறும். என்ன வளம் இல்லை இந்தியாவில்? இந்தியாவில் எல்லா வளமும் இருக்கிறது. ஒரு இந்தியா 72 சிங்கப்பூருக்கு சமம், ஒரு இந்தியா 4 பாகிஸ்தானுக்கு சமம், ஒரு இந்தியா 5 இங்கிலாந்துக்கு சமம். மக்கள் தொகை பெருக்கத்திலே மட்டும் ஒரு இந்தியா 3 அமெரிக்காவுக்கு சமம். அமெரிக்காவுடைய மக்கள் தொகை வெறும் 30 கோடி, இந்தியாவுடைய மக்கள் தொகையோ 120 கோடி. 30 கோடி மக்கள் தொகையிலே ஒரு ஆபிரகாம் லிங்கன், ஒரு எடிசன், ஒரு பில்கேட்ஸ் இருக்கும் போது 120 கோடி மக்கள் தொகையிலே 3 ஆபிரகாம் லிங்கன், 3 எடிசன் இல்லை என்றாலும் பரவாயில்லை. ஒரு எடிசன் கூட இல்லையே, ஒரு ஆபிரகாம் லிங்கன் கூட இல்லையே. அமெரிக்காவிலே செருப்பு தச்ச ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஆனார். ஆனால் இங்கே எத்தனை ஆபிரகாம் லிங்கன் செருப்பை மட்டுமே தைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லையே. காரணம் என்ன? இந்தியாவில் திறமைசாலிகள் இல்லையா? கிடையாது. அங்கு மொழிகள் இல்லாத போதே இங்கு புலவர்கள் இருந்திருக்கிறார்கள், ஆட்சி கூட நடத்திருக்கிறார்கள். அப்படியானால் அந்த திறமை இன்றைக்கு ஏன் இல்லை என்பதை பற்றியெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. அதற்காகத்தான் இது போன்ற நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. நாமெல்லாம் இளைஞர்கள், இளம் காளைகள். முடியும் என்று மூச்சு விட்டாலே இமயம் கூட தவிடு பொடியாகிவிடும். அவ்வளவு சிறப்பு மிக்க, துடிப்பு மிக்க, படிப்பு மிக்க, ஆற்றல் மிக்க இளமை பருவமாக மாணவ பருவம் இருக்கின்ற காரணத்தினால் இந்த இன்றியமையா மாணவ பருவத்தை நீங்கள் பயன்படுத்தி நம்முடைய இந்திய தேசத்தை கட்டமைக்க என்னென்ன வாய்ப்புகள் தேவை என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. உங்களுடைய கைரேகையை வைத்து உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்காதீர்கள். உங்களுடைய கை ரேகையை வைத்து உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்காதீர்கள். ஏனென்று சொன்னால் கையே இல்லாதவனுக்கும் எதிர்காலம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். கடவுள் படைத்த உலகில் தான் மனிதன் வாழ்கிறான். கடவுள் படைத்த உலகில் தான் மனிதன் வாழ்கிறான். மனிதன் வடித்த சிலையில் தான் கடவுளே வாழ்கிறான். பத்து மாதம் சுமந்த தாய்க்கு பணிவிடைகள் செய்கிறோம். 10 மாதம் சுமந்த தாய்க்கு பணிவிடைகள் செய்கிறோம். காலமெல்லாம் நம்மை சுமக்கின்ற நம்முடைய தாய் நாட்டிற்கு என்ன செய்ய போகிறோம்? சிந்தித்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய ஒட்டுமொத்தமாக மீண்டும் இந்த வார்த்தை இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மகிழ்ச்சி.